பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை தானானால் சற்றேலும் கூடியிருக்கலாம், சற்றேலும் ஏழுமாறாக இருப்பாராயில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு ஔவையார் சொல்கிறாங்க. கணவன் சொல்லுக்கு மீறி யாராவது ஒரு சொல்லு பேசுனா இனிமே அந்த அம்மா கூட வாழாதேன்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஆனால் விஸ்வநாதன் சாதாரணமான கிடையாது, அவன் போட்டு புழிஞ்சு எடுப்பான். பாண்டரங்கன் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் சிவபெருமான் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா வினைகளையும் புழிஞ்சு எடுப்பார். எடுத்துட்டு என்னால் முடியலப்பா அப்படின்னு உட்காரும்போது நல்ல ஐஸ்கிரீமை கொண்டாந்து வாயில் ஊட்டுவார். சாப்பிட்ற ராஜா. இப்போ இந்த ஆளை அடிக்கலாமா உதைக்கலாமான்னு கோவம், அதனால தான் கல்லிலேயே அடி வாங்கினார் இருந்தால். சிவபெருமான்கிட்ட என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா நம்முடைய வினையை வாங்கிடுவான். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அப்படியே வேர்வையாக வலிச்சு எப்படி காசில் அப்படியே சொட்டிங்காக இருந்தது பாருங்கள். கொடையெல்லாம் கொண்டு வாங்கினார். நான் ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது கொடை கொண்டு வாங்க எதுக்கு, வெயில் பலமாக அடிக்க போது கொடை கொண்டு வாங்க.